பேசுவதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த சுயத்தை ஒழிக்க விருப்பமில்லை என்றால் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அவருடைய சத்தத்தை வீதியிலே ஒருவரும் கேட்டதில்லை. அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு உயர்ந்த மேன்மையான சாட்சி. எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவராக இருந்த ஆண்டவரே, எங்களை கரம்பிடித்து நடத்துகிறவரே, மக்கு ஸ்தோத்திரம். தருமையான அந்த காலவேளைக்கு நன்றி தகப்பனே. இந்த உடன்படிக்கையின் ஆராதனையும் இயேசுவே உங்களை பொற்பாதத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரத்தின் ஆசீர்வாதத்தினாலே நிறைவாய் ஆண்டவரை ஆசீர்வதித்தள்ளும். கூடிய கையாரும் நாமத்தினாலே ஜெயங்களும் பலங்களும் முடியாய் தகப்பனே. நேயத்தை கத்த பொறுப்படுங்க. வார்த்தையார் வாருங்க ஆண்டவரே, உங்களோடு பேசி எங்களை பலப்படுத்துங்க. ஆராதனை முழுவதும் உம்முடைய நாமம் மையப்பட முடியாது கத்தாவே. தொடக்க முடிவரைக்கு நீ நடத்த முடியாது. உங்களோட பொற்பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்றி நீ நாமத்தில் செபிக்கிறோம். செபங்களும் வச்சு நல்ல பிதாவே, ஆமென். நான் யாவரும் காரணம். பாடல் புத்தகத்திலே பாடல் எண் 31 துதித்து பாடிட பாத்திரமே என்றான். அந்த பாடலை கடந்த நாட்கள்லாம் நம்மளை கண்ணின் மணியோட கருத்துடன் நம்மளை பாதுகாத்து வந்தான அந்த தேவனை நன்றி நிறைந்த உள்ளம் நிறைந்தவர்களாக இந்த பாடலை நாம் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவர் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவர் இயேசுவின் நாமமதே. துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியார் உள்ளவே மிக பொங்கெடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியார்
எங்கள் தேர்த்திட வந்திடுவார். வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள். நிறைந்து நெருங்கிட தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 44. பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 44. அன்பான இந்த தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர் என்றான அந்த பாடலை எப்பொழுதுமே நம்மோடு அன்பாகவே இருக்கிறான அந்த அன்பு நிறைந்தான அந்த தெய்வத்தை, அன்பாய் நம்ம இழுத்துக்கொண்டதான அந்த பாசம் நிறைந்தான அந்த தெய்வத்தை எண்ணினவர்களாக இந்த பாடலை நாம் பாடுவோம். அன்பான எந்தன் தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீ. அன்பாகவே இருக்கிறீர். அன்பாய் என்னை எடுத்துக் கொண்டீர். அன்பான எந்தன் தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர். இம்மாண்புக்கு என்ன நான் செய்திட்டேன்? இடை நான்
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. போதும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றது. வாக்குவாதம், கூக்குரல், இதுவெல்லாம் யாருடைய வாழ்க்கையிலே இருக்கும்? குடும்ப வாழ்க்கையிலே வாக்குவாதம், கூக்குரல், இல்லாவிட்டால் அவசுவாசியல் மத்தியிலே வாக்குவாதம், கூக்குரல், வேலை ஸ்தலங்களிலே வாக்குவாதம், கூக்குரல், இன்னும் வேறு எந்தெந்த துறைகளிலெல்லாம் போகும் பொழுதெல்லாம் எல்லா இடமும் வாக்குவாதம், கூக்குரல். அது பாராளுமன்றமாக இருந்தாலும் என்ன, ஒரு விளையாட்டு கழகமாக இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் ஒரு மீனவ கூட்டுறவு சங்கமாக இருந்தாலும் என்ன, மாதர் சங்கமாக இருந்தாலும் என்ன, எந்த அமைப்புகளாக இருந்தாலும் என்ன, எல்லா இடங்களிலும் வாக்குவாதம், கூக்குரல் என்பதெல்லாம் எல்லா இடங்களிலும் அது ஒலித்து கொண்டே இருக்கின்றது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு விசுவாசியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அவளுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். ஆண்டவர் இயேசு குறித்து அவ்வாறு சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் வாழ்ந்த நாசரேத்து ஊரிலே வாழ்ந்த மரியாள், யோசேப்பு அவருடைய வீட்டிலே வாழ்ந்த காலங்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அவர் பரிசேயர்கள் மத்தியிலே அவர் நடமாடின காரியங்களை, அவர்களை எதிர்கொண்ட காரியங்களாக இருக்கலாம், ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்த காரியங்களாக இருக்கலாம், சீசர்கள் மத்தியிலே வாழ்ந்த காரியங்களாக இருக்கலாம். அவரை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவருடைய சத்தத்தை வீதியிலே ஒருவனும் கேட்டதில்லை. அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு உயர்ந்த மேன்மையான சாட்சி. சத்தம் என்றால் சாதாரணமாய் கதைப்பதில்லை. அவர் சத்தமாய், அவர் வாயை திறந்து சத்தமாய் பிரசங்கித்தார், பேசினார். தேவாலயத்திலே சத்தமாய் அவர் சாட்டை எடுத்து, என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக்காதீர்கள் என்று அங்கே கூக்குரலிட்டு, சத்தமாய் கூக்குரலிட்டார். கோபத்திலே அவர் கூக்குரலிட்டார். அது தேவனுடைய வீட்டை குறித்துண்டான பக்தி வைராக்கியம். மற்றபடி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று வரும்பொழுது இயேசு தனக்காக, அதாவது தன்னுடைய சுய வாழ்க்கைக்காக, தன்னுடைய சுய நலத்துக்காக அவர் ஒருபோதும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்யவில்லை என்றால் வாக்குவாதம் பண்ணி, அந்த வாக்குவாதத்தினாலே கூக்குரல் எழும்பி, எப்போதுமே கூக்குரல் எப்போது வருகிறது என்றால், எங்கு வாக்குவாதம் வருகிறதோ அந்த வாக்குவாதத்திற்கு பிற்பாடு தான் கூக்குரல் எழும்பும். கூக்குரல் என்றால் சத்தத்தை அது உயர்த்தி அங்கே பேசக்கூடிய காரியம். அந்த காரியத்தை தான் அங்கே நான் பார்க்கும் பொழுது அவருடைய சத்தத்தை வீதியிலே ஒருவனும் கேட்டதில்லை. எத்தனையோ சத்தங்களை கேட்டார்கள், ஆனால் எந்த சத்தத்தை கேட்கவில்லை என்றால், அவர் குடும்பத்திலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ பொது இடங்களிலேயோ மற்ற அஞ்ஞானிகள் மத்தியிலேயோ அவர் வாழும் பொழுதெல்லாம் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது, நிறைய துன்பங்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது. அவரை இழிவுபடுத்தினார்கள், அப்படியெல்லாப்பட்ட அவரை எதிர்த்தார்கள், பகைத்தார்கள், எல்லாம் செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் எல்லாம் வரும்பொழுது அவருடைய சத்தம் வீதியிலே, அவர் வீதி என்றால் வீதி எங்கும் பொழுது என்ன, நாம் ஒரு வீட்டிலே இருக்கின்றோம் என்றால் நாம் வீதியிலே பக்கத்திலே வீதிகள் இருந்தால் அந்த வீதிகளெல்லாம்
அநேக ஜனங்கள் போவார்கள் வருவார்கள், இல்லாவிட்டால் அந்த வீட்டு பக்கத்திலே மற்ற மனுஷர்கள் இருப்பார்கள், ஏனையவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாக்குவாதம், கூக்குரல், அந்த சத்தம் அவர்களுக்கெல்லாம் கேட்கவே இல்லையாம். ஒருவரும் அவர் சத்தத்தை கேட்கவில்லை. அப்படி என்றால் அவர் என்ன அமைதியாக கூக்குரலையும் வாக்குவாதத்தையும் வீட்டில் இருந்து கொண்டு அமைதியாய் சத்தம் வெளியே தெரியாமல் அமைதியாய் பேசினாரா? அப்படியெல்லாம் இல்லை. அதை கேட்க ஒருவராலும் முடியவில்லை. ஏனென்றால் அவரிடத்திலே வாக்குவாதமும் இல்லை, கூக்குரலும் இல்லை. இயேசு அதை எப்படி ஜெயித்தார்? நம்மை போன்ற மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய்த்தான் வந்தார். நம்மை போன்ற கோபம் அவருக்கு இருக்கத்தான் செய்தது, நம்மை போன்ற உணர்வுகள் அவருக்கு இருக்கத்தான் செய்தது, நம்மளை போன்ற உணர்ச்சிகள் அவருக்கு இருக்கத்தான் செய்தது, எல்லாமே அவருக்கு இருக்கத்தான் செய்தது. மொத்தத்திலே சொல்ல போனால் சுயம், நம்மை போன்ற சுயமான வாழ்வு இயேசுவினிடத்திலும் அது இருக்கத்தான் செய்தது. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே தான் வாக்குவாதம், கூக்குரல் யாரிடத்திலிருந்து ஒளிந்து போக முடியும்? யாரிடத்திலிருந்து அகன்று போக முடியும்? இல்லாவிட்டால் யாரிடத்திலே வாக்குவாதம் கூக்குரலும் இருந்து கொண்டே இருக்கும்? குடும்பத்திலே வாக்குவாதப்படுறது, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் வாக்குவாதப்படுவது, கூக்குரலிடுவது, சத்தத்தை வெளியிலே போவர்கள் எல்லாம் ஏதோ பிரச்சனை நடக்கிறது, என்னுடைய வீட்டிலே ஏதோ கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே ஏதோ வாக்குவாதம் நடக்கிறது என்றெல்லாம் அடுத்த இவருடைய காதிலே கேட்கக்கூடிய அளவுக்கு யார் அந்த வாழ்க்கைக்குள்ளே போகின்றார்கள் என்றால் சுயம். அந்த சுயத்தை விட்டு கொடுக்க மனதில்லாதவர்கள், அதாவது தங்களுடைய சுய வாழ்வை இழப்பதற்கு மனதில்லாதவர்களுடைய வாழ்க்கையிலே தான் வாக்குவாதங்களும் கூக்குரல்களும் அவர்களிடத்திலே பெருகிக் கொண்டிருக்கும். காரணம் என்னென்றால் தங்களுடைய சுயத்தை பாதுகாக்க விரும்புகிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த ஜீவன் அவர்களுக்குள்ளாய் அது வளர முடியாது. எத்தனை சகோதர சகோதரிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குவாதம், கூக்குரல் இதை வாழ்க்கையிலே ஒழிக்க வேண்டும், அது இல்லாமல் போக வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லாமல் போகணும், குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் போக வேண்டும். அப்படிப்பட்ட அந்த வாக்குவாதத்தை இயேசு எப்படி ஜெயித்தார்? அதைத்தான் நாம் பிரதானமாய் நோக்க வேண்டும். இயேசு நமக்கு எப்பவுமே முன் செல்கின்றார். என் பின்னே வாருங்கள் என்றார். அவர் முன்னே செல்லுகின்றார், நம் பின்னே வாருங்கள் என்றார். அவர் வழிகாட்டுகின்றார். அவர் இந்த வாக்குவாதத்தையும் கூக்குரலையும் இயேசு எப்படி ஜெயித்தார்? ஆவியானவர் அதை ஒரு சம்பவத்திலே அதை காட்டும் பொழுது நாம் பார்க்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். ஆண்டவர் இயேசு அவர் பிடிபட்டு பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக அவர் விசாரணைக்கு கொண்டு வந்து அங்கே நிறுத்தப்படுகின்றார். இரவோடு இரவாக அங்கே நிறுத்தப்படுகின்றார். அப்படி நிறுத்தப்படும் பொழுது அதிகபட்சமாய் நாம் பார்க்கின்றோம், ஒரு நீதிமன்றங்கள் என்று பார்த்தால் நீதிமன்றங்களிலே பாருங்கள், அங்குதான் வாக்குவாதம், கூக்குரல் அங்குதான் இருக்கும். ஒரு வக்கீல் ஒருவருக்கு சாதகமாக அவர் ஒரு நியாயத்தை பேசுவார், அதற்கு எதிராக இன்னொரு வக்கீல் அவர் ஒரு நியாயத்தை பேசுவார். வரலாம். அப்படிப்பட்ட ஒரு அங்கே வாக்குவாதமும் கூக்குரலும் நிறைந்ததை போன்று அவர்களுடைய நியாயங்களை ஆளுக்கால் என்ன செய்வார்கள்? எடுத்து பேசுவார்கள். அவர்களுடைய நியாயத்தை அவர்கள் மறுதலித்து தங்களுடைய நியாயத்தை நிலைநிற்க பார்ப்பார்கள். இவர்களுடைய நியாயத்தை இவர்கள் மறுதலித்து தங்களுடைய நியாயத்தை நிலைநிறுத்த பார்ப்பார்கள். அப்போதுதான் அந்த வாக்குவாதங்கள், அந்த கூக்குரல்கள் எல்லாம் உருவாகின்றது. இங்கே இயேசுவை கொண்டு வந்து பிரதான ஆசாரியருக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். இவ்வாறு நிறுத்தும் பொழுது அந்த பிரதான ஆசாரியன் அவரை பார்த்து கேட்கின்றார். 67வது வசனத்தை வாசிப்போம். 22ஆம் அதிகாரம் 67வது வசனம். நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடத்தில் வினவினாலும் எனக்கு மறுத்தரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இங்கே இயேசு எப்படி வாக்குவாதத்தை ஜெயித்தார்? நாம் வாக்குவாதத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? ஒரு கூக்குரலை, வாக்குவாதத்தை ஜெயிப்பதற்கு யாரெல்லாம் நீங்கள் ஆசையாய் அதில் ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ
நீங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சம்பவம் நல்ல ஒரு மாதிரியாக இங்கே ஆண்டவர் காண்பிக்கின்றார். அவர் கேட்கின்றான், பிரதான ஆசாரியர், நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல்லு என்று கேட்கின்றார். அது ஏதோ ஒரு நியாயம் விசாரிப்பதை போன்று உட்கார்ந்து கொண்டு அங்கே கேட்கின்றார்கள். அப்போ ஆண்டவர் பதில் சொல்லுகின்றார். அவர் என்ன பதில் சொல்லுகின்றார்? நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள். அவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். அப்படி என்றால் நாம் எப்படி வாக்குவாதத்தை ஜெயிக்க முடியும்? இந்த இடத்திலே இயேசு ஒன்றை அறிந்திருந்தார். என்னென்றால், நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு சுயம் என்கின்ற ஒரு வாழ்வு வரும் பொழுது அந்த சுயம் எப்படி போராட விரும்புகின்றது என்றால், நம்முடைய சுயம் எப்படி போராட விரும்புகிறது என்றால், நாம் சொல்லுவதை தான் கேட்க வேண்டும், நாம் பேசுகின்றதுதான் அது சரியென்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அது ஒத்துக்கொள்ளும் வரைக்கும் நாம் பேசிக்கொண்டே இருப்போம், அது ஒத்துக்கொள்ளும் வரைக்கும் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருப்போம், கூக்குரல் இட்டுக்கொண்டே இருப்போம். அவர்கள் எப்பொழுது ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அப்பொழுதுதான் நாம் அமைதியாக இருப்போம். ஆனால் இயேசு இங்கே சொல்லுகின்றார், நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க, என்ன விடுதலை பண்ணவும் மாட்டீங்க. அதனால் இங்கே இயேசு இதை சொல்லுவதற்கு பிரதான காரியம் என்ன என்றால், இயேசு ஒரு மனுஷனுடைய ஆவியை இயேசு நன்கு அறிந்திருந்திருந்தார். நாம் யாரிடத்திலே வாக்குவாதப்பட்டு யாரிடத்திலே கூக்குரல் இடும்படியாய் சோதிக்கப்படுகின்றோமோ, அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், அவிசுவாசிகளா இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனை நிமித்தம் நாம் பேச ஆரம்பிக்கின்றோம். எந்த ஒரு ஒரு அதாவது ஏதாவது ஒரு முரண்பாடான காரியங்களோ, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தீமையான காரியங்களோ, இல்லாவிட்டால் ஏதோ நமக்கு கீழ்ப்படியாமல் போகின்ற காரியங்களோ, அப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? நாம் பேச ஆரம்பிக்கின்றோம். நாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர்களிடத்திலிருந்து நமக்கு அதுக்கு எப்படி பதில் வருகிறது என்றால் எதிர்மாறாய் வருகின்றது. நாம் பேசுகின்றதற்கு ஒத்துக்கொண்டு வரவில்லை. உதாரணத்தை கொண்டு சொல்லுகிறேன். மனைவியிடத்திலே மனைவி ஒரு காரியத்தை தவறாய் செய்து விட்டார். இப்பொழுது நான் என்ன செய்கின்றேன்? ஏன் இப்படி செய்தீர்கள் என்று நான் கேட்கின்றேன். கேட்கும் பொழுது மனைவியிடத்திலே என்ன உத்தரவு வருகிறது என்றால், ஏன் செய்தால் என்ன, நான் செய்தது என்ன பிள்ளையா என்று வருகிறது. அப்படி வரும் பொழுது நான் என்ன செய்கின்றேன்? திரும்ப நான் பேசுகின்றேன், இது பிழை என்று தெரியாதா, இதையெல்லாம் பிழை என்று சொல்லவா வேண்டும் எங்கும்போது, இல்லை அது பிழை இல்லை, இவ்வாறு சொல்லுகின்ற அந்த வாழ்க்கை இருக்கின்றது. இப்பொழுதுதான் இங்கே நாம் ஆண்டவருடைய ஸ்தானத்திலே இப்பொழுது நாம் நிற்க வேண்டும். இப்பொழுது நான் நின்று கொண்டு இயேசு பிரதான ஆசாரியனுடைய ஆவியை இயேசு கணித்து விட்டார். இந்த பிரதான ஆசாரியன் இவர் என்னை சரியாக விசாரணை செய்து எனக்கு சரியாக இவர் நியாயம் செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்திருக்கவில்லை, என்னை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்ற முழு அந்த நம்பிக்கையோடு, அந்த நிச்சயத்தோடு, அந்த எதிர்பார்ப்போடு தான் இவர் இந்த நியாயசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார் என்பதை இயேசு நன்காக, அவருடைய ஆவியை இயேசு துல்லியமாக அறிந்து விட்டார். அப்படி அறிந்தபடியினாலே தான் இயேசு என்ன செய்யவில்லை என்றால், பிரதான ஆசாரியனிடத்திலே தொடர்ந்து பேசவில்லை, தன்னுடைய காரியங்களை நியாயப்படுத்தி பேசவில்லை, தான் அவ்வாறு செய்யவில்லை இவ்வாறு செய்யவில்லை என்றெல்லாம் இயேசு தன்னுடைய நியாயத்தை எடுத்து வைக்கவில்லை. காரணம் என்னென்றால், நான் வினவினாலும் எனக்கு நீங்கள் மறு உத்தரவு கொடுக்க மாட்டீர்கள், நான் உங்களிடத்திலே பேசினால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், என்னை விடுதலையும் பண்ண மாட்டீர்கள். இப்பொழுது அடுத்தவருடைய அந்த ஆவியை அவர் நன்கு நிதானித்தபடியினால் அவர் என்ன செய்யவில்லை? அமைதியாக இருந்து விட்டார். காரியம் ஒன்று நடக்காது, நடக்க முடியாத, நடக்க போகாத விஷயத்திற்காக நாம் போராடிக்கொண்டே இருப்போமானால், யாராவது நாம் பேசுவதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இவர்கள் ஒத்துக்கொள்வார்களா ஒத்துக்கொள்ள மாட்டார்களா, அது மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் அவருடைய ஆவியை நாம் நன்கு நிதானிக்க வேண்டும். ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களிலே
ஆத்திரமாக இருப்பார்கள், சில சந்தர்ப்பங்களிலே கோபமாக இருப்பார்கள், சில சந்தர்ப்பங்களிலே பிடிவாதமாக இருப்பார்கள், சில சந்தர்ப்பங்களிலே ஏதாவது குழப்பங்களில் இருப்பார்கள். இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு மனநிலைக்குள்ளே அவர்கள் இருப்பார்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கின்றார். நமக்கு எதிரே இருப்பவர்களை நம்முடைய ஆவியை நாம் நன்கு நிதானிக்க வேண்டும். அப்படி நிதானிக்கும் பொழுது நான் இப்பொழுது சொல்லுகின்ற விஷயத்தை இவர் ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? இந்த ஆவியை கூட இயேசு நன்கு அவர் நிதானித்தார். அவர் நிதானித்தபடியினாலே தான் அவர் என்ன செய்தார்? அவர் பிரதான ஆசாரியனுக்கு இவ்வாறு பதில் சொன்னார், நம்ப மாட்டீர்கள். ஆகையால் ஒரு காரியத்தை நாம் சொல்லுவதை ஒருவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு தடவை பேசுகின்றோம், அப்பொழுதே அவர்களுடைய நிலைப்பாடு நமக்கு விளங்கிவிடும். அப்போது இவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்பது நமக்கு தெரிந்து விட்டால் அடுத்த கட்டமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? அமைதியாக இருக்க வேண்டும். இப்போதுதான் இந்த வாக்குவாதம், கூக்குரல் என்பது இப்போது என்ன செய்கின்றது? அடங்குகின்றது. இப்போது நம்மிடத்திலிருந்து அது வருவதில்லை. பிலாத்து கேட்டார், நீ யூதனுடைய ராஜாவா என்று கேட்டார். இயேசு சொன்னார், எத்தனையோ காரியங்களை கேட்டார், அவரை குறித்து அவர் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. நீ யூதனுடைய ராஜாவா என்று கேட்கும் பொழுது, நீராய் சொல்லுகிறீரோ, இல்லாவிட்டால் இவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் என்பதற்காக நீர் சொல்லுகிறீரா என்று அவர் ஒரு பதிலை கேட்டார். அந்த பதிலிலே அங்கே இவர்கள்லாம் சொல்லுகின்றார்கள் என்று சொல்லும் பொழுது சில ஒரு தேவனை குறித்த பரத்துக்குரிய காரியங்களுக்கு மட்டும் இயேசு பதில் கொடுத்தார். உன்னை விடுதலை பண்ண அதிகாரம் உண்டு என்று சொல்லும் பொழுது இயேசு சொன்னார், பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தேவனுக்குரிய பரத்துக்குரிய காரியங்களுக்கு இயேசு பதில் கொடுத்தார். தனக்குரிய குற்றச்சாட்டுகளுக்கு இயேசு வாய் திறக்கவில்லை. காரணம் என்னென்றால் அவர் நன்கு தெரிந்து விட்டது, தான் என்ன பேசினாலும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தன்னை விடுதலை பண்ணவும் மாட்டார்கள். இல்லாத ஒன்றுக்காக ஏன் போராட வேண்டும்? என் ராஜ்யம் இவ்வளவுக்குரியது அல்ல என்று இயேசு சொன்னார். நான் போராட மாட்டேன், கிடைக்காத ஒன்றுக்காக நான் போராட மாட்டேன். இன்றைக்கு கிடைக்காத ஒரு நியாயத்திற்காக, கிடைக்காத அதாவது நமக்கு நமக்கு வரும் என்று நினைத்து கொண்டிருக்கிற விஷயங்கள், ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற காரியங்கள் எல்லாமே அது இல்லை என்கின்ற ஒரு கட்டம் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? அமைதியாக இருக்க வேண்டும். இயேசு அப்படித்தான் அதை ஜெயித்தார். இது யார் இப்படி அமைதியாக இருக்க முடியும்? சுயத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அழிப்பவன், தான் நான் என்கின்ற அந்த சுய வாழ்க்கை இழப்பவன். அதை அவன் இழக்காவிட்டால் நான் விட்டு கொடுப்பதா, நான் இறங்கி போவதா, நான் சொல்லுவதுதான் சரி, நான் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னிடத்தில் நியாயம் இருக்கிறது, என்னிடத்தில் நீதி இருக்கிறது, அங்கே அவ்வாறு அவன் போராட ஆரம்பிக்கின்றான். குடும்ப வாழ்க்கையிலோ, தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ, அவுசுவாசிகள் மத்தியிலேயோ, தொழில் காரியங்களிலேயோ, வேலை ஸ்தலங்களிலேயோ, எந்த இடங்களிலும் ஏன் வாக்குவாதப்படுகின்றோம்? ஏன் கூக்குரல் இடுகின்றோம்? அவன் ஏற்றுக்கொள்கிறான் இல்லையே, திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கின்றோம், திரும்ப திரும்ப போராடிக்கொண்டே இருக்கின்றோம். இதுதான் கூக்குரல் சத்தத்தை வீதியிலே எல்லா மனுஷரும் கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். ஏன்? அவன் என்ன செய்யவில்லை? அவனுடைய சுயத்தை அவன் இழக்கவில்லை. அந்த சுயத்தை யார் இழக்க முடியும்? தனக்கு எதிரே நிற்கின்ற மனுஷனுடைய ஆவியை நிதானிக்க வேண்டும். எத்தனை விசுவாசிகள் நீங்கள் அவ்வாறு நிதானித்து சில பிரச்சனைகளை குடும்பத்திலே கூட நீங்கள் அமைதிப்படுத்தி இருக்கிறீர்கள். கணவன் மனைவியாய் வாழ்கின்ற வாழ்க்கையிலே சில குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே சில முரண்பாடான காரியங்கள் வரும் பொழுது அந்த முரண்பாடான காரியங்களை உடனே அந்த கணமே அந்த நேரமே சுட சுட இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும், இதை கேட்டு இதுக்குரிய முடிவை எடுக்க வேண்டும் என்று நாம் முற்பட்டால் அந்த வாழ்வு வாக்குவாதத்தையும் கூக்குரலையும் குடும்பத்திலே எழுப்பும். நிதானிக்க வேண்டும். இப்பொழுது இந்த விஷயத்தை நான் பேசலாமா? ஒன்று. இரண்டாவது, இதை நான் பேசினால் இங்கிருந்து வரக்கூடிய பதில் எப்படி இருக்கும்? இந்த ஆவியை சரியாக இயேசுவை போல நாம் நிதானித்து விட்டால் என்ன செய்வோம் தெரியுமா? நாம் அமைதியாக இருந்து விடுவோம்.
காரியத்தை தேவன் அதுக்குரிய நேர காலம் வரும் பொழுது தேவன் அதை செய்வார். பேசக்கூடிய ஒரு நேரம் ஒன்று வரும். அப்பொழுது அதை பேசக்கூடிய சந்தர்ப்பத்திற்குள்ளே அதை வாக்குவாதமும் கூக்குரலும் இல்லாமல் அதை பேசிக்கொண்டு போக முடியும். அந்த நேரம் அந்த அடுத்த சைட்டில் இருக்கக்கூடிய ஆவியை பார்க்காமல் நீங்கள் என்னதான் பேசினாலும் நீங்கள் வேத வாக்கியங்களை கூட பேசலாம். வேதத்திலே அப்படி இருக்குது. மனைவி ஒரு காரியத்தை கீழ்ப்படியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். வேதம் இங்கே புருஷன் நான் சொல்லுகின்றேன் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதையாவது செய்கிறீர்களா என்று கேட்டால் அங்கு கீழ்ப்படியக்கூடிய மனநிலை அப்போது இல்லை. அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கணவன் கடினமாய் நடக்கின்றான். அன்பாய் உங்களுக்கு மனைவியிடத்திலே அன்பாய் நடக்க தெரியாதா என்றால் அந்த நேரத்திலே அன்பாய் நடக்க மாட்டார். அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை விளங்கிக் கொண்டு இயேசுவை போல நான் வினவினாலும் எனக்கு மறு உத்தரவு தர மாட்டீர்கள். ஆகையால் இப்பொழுது நாம் பேசுகின்ற விஷயம் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா என்பதை அடுத்த சைட்டில் இருக்கிறவர்களுடைய ஆவியை நாம் நன்கு நிதானித்து நாம் வாழாவிட்டால் இந்த வாக்குவாதத்தையும் கூக்குரலையும் எந்த வாழ்க்கையிலும் நம்மால் ஜெயிக்க முடியாது. இயேசு அப்படித்தான் ஜெயித்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே இயேசு அதை ஜெயித்தபடியினாலே தான் அவருடைய சத்தத்தை வீதியில் ஒருவனு கேட்பதில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதெல்லாம் இயேசு அமைதியாக இருந்து விட்டார். அங்கே ஒரு சமயம் பண்டிகை வந்தது. அவருடைய சகோதரர்கள் வீட்டிலிருந்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், என்ன பண்டிகைக்கு போயில்லையா? போவன். அங்கே போனால் என்ன உன்னை பெரிய பிரபல்யமாய் காட்டலாம் தானே, எல்லாருக்கும் பெரிய உன்னை நீ அதை செய்து இதை செய்து எல்லாரும் உன்னை ஒரு பெரிய மனுஷரை போல காட்டக்கூடிய பெருமையை தேடலாம் தானே, போ என்று சொல்லும் பொழுது இயேசு என்ன செய்யவில்லை. இயேசு எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் அதை பேசினால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் அப்படியெல்லாம் பெருமையை தேடுவதில்லை, நான் பிரபலத்துக்காக நான் எதுவும் செய்வதில்லை என்று அந்த சொந்த வீட்டிலேயே கூட அவர் பேசவில்லை, சவுரிடத்திலே பேசவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும் தான் இதை பேசினால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மதிமயங்கி இருக்கிறான் என்று சொந்த சகோதரர்களே இயேசுவை பார்த்து சொன்னார்கள். இவன் மதிமயங்கி பைத்தியக்காரனை போல இவன் இருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது நான் என்ன பைத்தியம்மா, நான் நிதானமாகத்தான் இருக்கின்றேன் என்று கூட இயேசு பேசவில்லை. ஏன்? அவருடைய சத்தத்தை வீதியில் ஒருவன் கேட்பேன். அதை இயேசு சொல்ல போனால் அந்த சகோதரர்கள் என்ன செய்வார்கள்? அதை விட மேலோங்கி பேச ஆரம்பிப்பார்கள். அப்போது இயேசு அந்த வாக்குவாதத்துக்கு அவரிடம் கொடுக்கவில்லை. அடுத்தவருடைய ஆவியை இயேசு சரியாய் நிதானித்தார். தேவன் அதைத்தான் எனக்கு கற்றுத்தந்தார். வாக்குவாதத்தையும் கூக்குரலையும் ஜெயிப்பதற்குரிய வழி என்னென்றால், முதலாவது நீ நிற்கும் பொழுது உனக்கு முன்னே இருக்கக்கூடிய மனுஷன் அவன் நீ சொல்லுவதை கேட்பானா கேட்க மாட்டானா? உனக்கு ஒரு தீமை கூட செய்திருக்கலாம், உனக்கு ஒரு நஷ்டத்தை கூட செய்திருக்கலாம், உன்னுடைய பணத்தை கூட ஏமாற்றி இருக்கலாம். அவனிடத்திலே பேச போகின்றாய், நீ பேசுவதை அவன் கேட்பானா கேட்க மாட்டானா, எதிர்த்து கைப்பானா அவன் கைக்க மாட்டானா என்பதை அவனுடைய முதலாவது வார்த்தையிலே நீ விளங்கி கொள்ள வேண்டும். இயேசு பிரதான ஆசாரியருடைய அந்த வார்த்தையிலே தான் அதை விளங்கி கொண்டார். நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல்லு என்றார். இயேசுவுக்கு தெரியும், நான் கிறிஸ்துவான் என்பதனால தானே என்னை கொல்ல வேண்டும் என்று நீங்கள் கொண்டு வந்து இரவோடு இரவாக என்னை என்னுடைய மனித உரிமையை கூட மீறி, இயேசுவுக்கே ஒரு மனித உரிமை மீறல் இயேசுடைய வாழ்க்கையிலே கூட நடந்தது. சனேகரிப் சங்கம் அவரை பிடித்தால் அங்கே பகலிலே கூடி அங்கே 3/2 பெரும்பான்மையை அவர்கள் அங்கு எடுத்து அதற்கு பிற்பாடுதான் மரண ஆக்கினைக்கு பிலாத்துவினிடத்திலே அனுப்ப வேண்டும். இவர்கள் இரவோடு இரவாக என்ன செய்தார்கள் என்றால், தங்களுக்கு செய்த ஆட்களை மட்டும் அழைத்து அங்கே கூப்பிட்டு வைத்து இயேசுவை உடனே தாங்களே தீர்ப்பு கொடுத்து இவனை மரண ஆக்கினைக்கு பிலாத்துவினிடத்திலே கொண்டு போவோம் என்று இரவோடு இரவாக முடிவெடுத்து விட்டார்கள். அந்த கூட்டத்திலே நிக்கதேமு எல்லாம் இல்லை. நிக்கதேமு இயேசுவை விசுவாசித்த அந்தரங்கமான ஒரு சீசன், அவனுக்கெல்லாம் தெரியாது. ஏன்? அங்கு கூட இயேசு நன்றாக புரிந்து விட்டார். இவர்கள் கிறிஸ்துவா என்று கேட்கின்ற கேள்வியே நான் கிறிஸ்துவான் என்பது இவர்களுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் அதை தெரியாததை போல கேட்கிறது, காரியம் ஒன்று நடக்காது. ஆகையால் அடுத்தவர்களிடத்திலே நாம் பேசும் பொழுது அந்த முதலாவது வசனமே அதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் பேசலாமா? பேசுவதை இவர்கள் கேட்பார்களா கேட்க மாட்டார்கள் என்பது விளங்கிவிட்டால்
அமைதியாக இருக்க வேண்டும். யார் அமைதியாக இருப்பார்? சுயத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒழிப்பவன். இந்த சுயத்தை ஒழிக்க விருப்பம் இல்லை என்றால் அவன் பேசிக்கொண்டே இருப்பான். அங்காலேயும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒருவர் மாறி பேச பேச வாக்குவாதம். அந்த வாக்குவாதம் கூக்குரல். அந்த கூக்குரல் வீதியிலெல்லாம் கேட்கப்படுகிறது. இவர்கள் யார்? இவர்கள் சண்டை போடுகிற ஜனங்களா? இவர்கள் கூக்குரல் இடுகிற ஜனங்களா? இவர்கள் கிறிஸ்தவ குடும்பமா? இவர்கள் ஆவிக்குரிய குடும்பமா? இவர்கள் விசுவாச குடும்பமா? எப்போ பார்த்தாலும் பொஞ்சாதி புருஷன், எப்போ பார்த்தாலும் வாக்குவாதப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் எப்போ பார்த்தாலும் வாக்குவாதப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவிசுவாசிகளோடு பூமிக்குரிய காரியங்களுக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக, தொழிலுக்காக, இல்லாவிட்டால் வேற எந்த ஒரு உரிமைக்காக போராடிக்கொண்டே இருக்கின்றார்கள். இது கிறிஸ்துவை பின்பற்றுகிற மனுஷனுடைய வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய அடையாளம் அல்ல. நாம் இன்றைக்கு அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த அப்பத்தில் புசித்த இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண வந்திருக்கின்றோம். இந்த சரீரம் எதை நமக்கு காட்டுகின்றது? ஆண்டவராய் இயேசு அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது மத்தேயுவின் சுவிசேஷத்திலே 26ஆம் அதிகாரம், மத்தேயுவின் சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். இது என்னுடைய சரீரம் என்று சொன்னார். அந்த அப்பத்தை கொடுக்கும் பொழுதுதான் சொல்லுகிறார், இது என்னுடைய சரீரம். இங்கே அப்பம் இருக்கின்றது. இந்த அப்பத்தை நாம் அங்கே எல்லோரும் அதை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நாம் வைக்கின்றோம். ஆண்டவர் இந்த அப்பத்தை பார்த்து சொல்லுகிறார், இது என்னுடைய சரீரம் என்று சொன்னார். எது அவருடைய சரீரம்? என்ன? எதை அவர் சரீரம் என்றார்? சும்மா ஒரு அப்பத்தை காட்டி இது என்னுடைய சரீரம் என்று சொல்லவில்லை. இந்த ரொட்டியை காட்டி இது என்னுடைய சரீரம் என்று சும்மா வெறும் அப்பத்தை, வெறும் ரொட்டியை சொல்லவில்லை. இது என்னுடைய சரீரம் என்று சொல்லுவதற்கு முன்பாக இதை தன்னுடைய சரீரம் என்று சொன்னார். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பித்தார். அதை பித்து தான் என்ன செய்கின்றார் என்றால் கொடுக்கின்றார். இதை வாங்கி புசியுங்கள், இதை வாங்கி புசியுங்கள். இந்த சுயத்தை எல்லாம் ஒழித்து, இந்த சுயமான அந்த சுய வாழ்க்கை, இந்த சுயத்தை அழித்து அதை பித்து உங்களுக்காக, உங்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக இந்த சரீரத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன், வாங்குங்கள், வாங்கி புசியுங்கள், என் நினைவாக செய்யுங்கள். இதை புசிக்கும் பொழுது அவருடைய நினைவாக செய்யுங்கள் என்றால் என்ன நினைவு? அவர் எப்படி தன்னுடைய சுயத்தை எப்படி பித்தார், அதாவது நொறுக்கினார், சுயத்தை நொறுக்கினார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார் என்று ஏசாயா 53 பார்க்கின்றோம். அந்த சுயத்தை நொறுக்கினார். ஒரு அப்பளத்தை பார்க்கின்றோம், அது எண்ணெயிலே போடுவதற்கு முன்பாக அந்த அப்பளம் நொறுங்காது, அது வேணுமென்றால் உடையும். ஆனால் அதே அப்பளத்தை எண்ணெயிலே போட்டுவிட்டு அப்படியே பிடித்து பாருங்கள், நறு அப்படியே அங்கே அது மாவை போலவோ இல்லாவிட்டால் சிறு சிறு துணிக்கைகளை போலவோ மாறும். அதைத்தான் இயேசு சொன்னார், தன்னுடைய சுயத்தை நொறுக்கி பித்தார். அப்படிப்பட்ட அதை என் நினைவாக செய்யுங்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குவாதத்தையும் கூக்குரலையும் சண்டைகளையும் வீதியிலே உங்களுடைய சத்தத்தை, கோபத்திலே நீங்கள் பேசுகின்ற சத்தத்தை எல்லாம் வீதியிலே கேட்கின்ற அந்த வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, நீங்கள் வேலை செய்கிற எந்த துறைகளிலும் இருந்து அது ஒழிக்கப்படக்கூடிய வாழ்க்கையை என் நினைவாகவே செய்யுங்கள். ஆண்டவருடைய நினைவாகவே அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் எப்படி தன்னுடைய சுயத்தை பித்து அதை நொறுக்கினாரோ அதே போல இந்த சுய வாழ்வை, நான் என்கின்ற இந்த சுய வாழ்வை
எனக்காக போராடுகின்ற சுய வாழ்வை, என்னுடைய நியாயத்திற்காக வாதாடுகிற சுய வாழ்வை, எனக்காக கோபப்படுகிற சுய வாழ்வை, எனக்காக பிடிவாதம் கொண்டிருக்கக்கூடிய சுய வாழ்வை, எனக்காக என்னுடைய பெருமைக்காக, என்னுடைய வைராக்கியத்துக்காக, என்னுடைய ஆணவத்துக்காக நான் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுய வாழ்வை பிப்பதற்கு அதை ஒப்பு கொடுக்கின்ற வாழ்வு. அதற்கு மேலே உள்ள வசனத்தில் 25 பார்க்கின்றோம். அவர் அவரை அந்த காட்டி கொடுக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலே தான், அவர் சூழ்நிலைக்கு முன்பாகத்தான் இந்த காரியங்களை பேசுகிறார். அந்த யூதாஸ் காட்டி கொடுக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட ஒரு துன்பமான, கஷ்டமான, இடுக்கணான, நெருக்கமான அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது சுயத்தை அவர் நொறுக்கினார். அதைத்தான் அவர் சொன்னார். அதை எடுத்து யாருடைய சுயம் நொறுக்கப்பட முடியும்? அதை எடுத்து ஆசீர்வதித்து விட்டார். இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு. ஒரு மனுஷனுடைய சுயம் அது நொறுக்கப்படுகிறது என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அவன் நொறுங்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த சுயமும் நொறுங்க முடியாது. நீங்கள் என்னதான் நீங்கள் சுயம் சாக வேண்டும், சுயம் சாக வேண்டும், சுயம் சாக வேண்டும் என்று நாம் போராடினாலும் அந்த சுயத்தை அங்கே நாம் எடுத்து தேவனுடைய கரங்களை வைத்து அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை பிக்கும்படிக்கு தங்களை ஒப்பு கொடுக்கின்றவர்கள். கதை அந்த சரீரம் தான் இந்த சரீரம், சுயத்தை நொறுக்கின சரீரம். இது அப்பத்தை வாங்கி புசியுங்கள் என்றால் இந்த ரொட்டி அல்ல, இது சுயத்தை நொறுக்கிய சரீரம். இந்த சுயம் நொறுங்குண்ட சரீரத்தை நான் புசித்தால் என் நினைவாகவே செய்யுங்கள். நீங்களும் என்ன செய்யுங்கள்? உங்கள் சுயத்தை நொறுக்க ஒப்பு கொடுங்கள். தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நொறுங்குண்ட வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள். அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. அது நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய வாழ்வு. எப்போதுமே நாம் போராடுகிற ஜனங்களாய் இருந்தால் நிம்மதி இருக்காது, குடும்பத்திலே சந்தோஷம் இருக்காது, தனிப்பட்ட வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்காது, சமாதானம் இருக்காது. என்ன வாழ்க்கை? வெறுப்பு இருக்கும், விரக்தி இருக்கும், வாழ்வே வேண்டாம் என்ற நிலையில் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே தான் அநேகர் வாழ்வை முடித்து கொண்டு தற்கொலை செய்யும்படிக்கு போகின்றார்கள். காரணம் என்னென்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வாழ்வு இல்லை என்றால் அந்த வாழ்க்கையிலே வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் வருத்தங்களும் போராட்டங்களும் தான் வாழ்க்கையிலே நிறைந்து கொண்டிருக்கும். யாருடைய வாழ்க்கை, யாருடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியா இருக்கின்றீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியா இருக்கின்றீர்களா? உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் நீங்கள் சமாதானமாக இருக்கிறீர்களா? இளைப்பாறுதலோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய சுயம் நொறுங்குண்ட வாழ்க்கையிலே அல்ல அமைதியாக காற்றையும் கடலையும் அதட்டி அடக்கி அமைதிப்படுத்தினாரே, அந்த அமைதி சுயம் கொண்ட வாழ்க்கையிலே எத்தனை பேரிடத்திலே இருக்கின்றது? அதற்காக நாம் போராடுகின்றோமா? போராடுங்கள். சுயம் நொறுக்கப்படும் வரைக்கும் போராடுங்கள். வாக்குவாதம், கூக்குரல் எழும்பக்கூடிய ஒவ்வொரு இடங்கள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியோடு சிந்தையோடு இருந்து உங்களுக்கு எதிரே இருக்கிற மனுஷன் பேசுகின்ற வார்த்தைகளை கவனமாய் பாருங்கள், கவனமாய் நிதானியுங்கள். என்ன நிலையிலே இருக்கின்றார், என்ன ஆவியிலே இருக்கின்றார்? இந்த நிலையிலே அடுத்த கட்டம் நான் பேசினால் என்ன நடக்கும்? நான் பேசலாமா? தெய்வம் சொல்லுவார், நான் வினவினாலும் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீர்கள். எனக்குரிய பதில் உங்களிடத்திலிருந்து வராது. இப்போது என்னை கூட நீங்கள் நியாயம், என்னிடத்தில் நியாயம் உண்டென்றும் நீங்கள் சொல்லி என்னை விடுதலையாக்கவும் மாட்டீர்கள். உங்களிடத்தில்லாம் நியாயம் உண்டென்று போராடுவீர்கள். வைத்துக்கொள்ளுங்கள், நியாயத்தை வைத்துக்கொள்ளுங்கள். இப்போதைக்கு இருக்கட்டும், போகட்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசுவை போல அமைதியாக இருக்கின்ற வாழ்வு. இப்படித்தான் வாக்குவாதத்தை இயேசு ஜெயித்தார். இப்படித்தான் கூக்குரலை இயேசு ஜெயித்தார். இப்படித்தான் வீதியிலே சத்தங்களை அவர் கேட்கப்படுகின்ற வாழ்வை ஒழித்தார். இந்த வாழ்க்கையிலே நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, எந்த வாழ்க்கையிலும் சுயம் நொறுங்கி வாழ்வதற்கு ஏதுவாக யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறார்களோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமேன். ஆகையாலேதான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணாதீர்கள்.
கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிந்து போஜனபானம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொன்னார், அதை அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு தம்முடைய சிஷ்யர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இதை வாங்கி புசியுங்கள். சுயம் நொறுங்குண்ட இந்த வாழ்க்கையை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம். அதைத்தான் நினைவு கூற வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நினைவு கூர்ந்து இந்த உடன்படிக்கையை நாம் பங்கு கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது என்ன சரீரம், இது உங்களுக்காக பிற்கப்படுகின்ற என்னுடைய சரீரம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை புசிக்கின்ற நாங்கள் எங்களுடைய சுயமும் அது நொறுங்குண்டு போவதற்கு இயேசுவை போல அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் அதை ஜெயிக்கின்ற மனுஷர்களாக இருக்க வேண்டும். அந்த சரீரத்தை தான் நாம் புசித்து நாம் ஜீவன் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆகையால் இதை புசிக்கும் பொழுதெல்லாம் என் நினைவாகவே செய்யுங்கள் என்றார். நீங்கள் இதை இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுது இயேசுவை போல இந்த சுயம் நொறுங்குண்டு போகின்ற இதை பிக்கப்படுகின்ற வாழ்வுக்கு ஏதுவாக நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் நான் இருக்க வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையிலே நான் போக வேண்டும் என்பதை நாம் கவனமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிதானித்து நாம் இதிலே பங்கு கொள்ள வேண்டும். ஆகையால் இப்படிப்பட்ட இந்த கர்த்தருடைய மேச்சை நல்ல ஒரு பங்கு, நல்ல ஒரு புனிதம், நமக்கு ஜீவன் கொடுக்கக்கூடியது. ஆகையால் அந்த ஜீவனை நாங்களும் பெற்று இயேசுவை போல சாட்சியாய் வாழுவோம். சாட்சி உள்ள வாழ்க்கை, குடும்பத்திலே சாட்சி, வெளியிலே சாட்சி, சபையிலே சாட்சி. சாட்சி வாக்குவாதம் செய்ய மாட்டான், கூக்குரல் இடமாட்டான், இவனுடைய சத்தத்தை பக்கத்து வீட்டிலே கூட கேட்க மாட்டார்கள், வீதியிலே கூட கேட்க மாட்டார்கள். அவன் எங்கு நின்றாலும் வீதியிலே கூட அந்த சத்தம் அவன் கேட்க முடியாது. காரணம் என்ன? அதை போராடுகின்ற அந்த சுயம் அவனுக்குள்ளே நொறுக்கப்படுகின்றது. அதை இயேசுவின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொண்டு நமக்கு எதிரே இருக்கிற மனுஷனுடைய ஆவிகளை நாம் நிதானித்து நம்முடைய சுயத்தை அழித்து நாம் வாழும் பொழுது இந்த வாழ்க்கை சாத்தியமாகின்றது. இப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வாழ்விலே நாம் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன். ஆண்டவர் பேசிய போல் இயேசு அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் விடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில் கேட்டதில்லை என்ற இந்த வார்த்தையின் பிரகாரம் உண்மையாய் இயேசு கிறிஸ்துடைய அந்த அடிச்சுவரான அந்த உத்தமமான பரிசுத்தமான அந்த தாழ்மையான வாழ்க்கையின் ஜீவியத்தை நானும் என்னுடைய ஜீவியத்திலே அதிகமாய் வாழத்தக்கதாகவும் ஜீவிக்கத்தக்கதாகவும் எப்பொழுதும் அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த உத்தமமான ஒரு தாழ்மையின் ஜீவியம்ங்கிறதை சொல்ல முடியும். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் இயேசுவை பின்பற்ற நானும் அந்த ஒரு பின்பற்ற ஒரு ஜீவியத்திலே அவர் குருவை பின்பற்ற சீசனும் அவரை போலவே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்ற ஒரு ஜீவியத்திலே நானும் இயேசுவை நான் உண்மையாய் பின்பற்ற இருந்தால் அவருடைய சுவாபம், அவருடைய சிந்தை, அவருடைய ஆவி, அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் எனக்குள்ளாக அது வெளிப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் இயேசு கிறிஸ்துடைய சீசன் என்று சொல்கிறதற்கு அருகதையே இல்லை. நான் என்னுடைய ஜீவியத்திலே அதிகமாக அப்படியாப்பட்ட ஒரு உண்மையான ஒரு விசுவாசத்துக்குள்ளாக கடந்து சென்று இயேசுக்குள்ளாக உத்தமமான ஒரு பரிசுத்தமான ஒரு உண்மையான வாழ்க்கையை என்னுடைய ஜீவியத்திலும் நானும் வாழ்ந்து இயேசுவை போல் உண்மையாய் எல்லா விதத்திலும் அங்கே அமைதியாக இருக்கத்தக்கான ஒரு ஜீவியத்திலே நானும் என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து அந்த விசுவாசத்துக்குள்ளாக கடன் செல்லத்தக்கா தேவன் எனக்கும் உதவி செய்வான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நான் தேவன் பரிசுத்த நாமம் மையப்படுதா. காலவெளியிலே தேவன் பேசிய வார்த்தை அதிகமாக எண்ணி உற்சாகப்படுத்தி இந்த பூமியிலே வாழக்கூடியான என்னுடைய ஜீவ வாழ்க்கைக்கு மிக தேவைப்படக்கூடியான ஒன்று தேவன் பேசிய பிரகாரமாய் அங்கே சுயமுன்றான என்னுடைய வாழ்க்கை அது முழுவதுமாக எங்கே அதை என்னை விட்டு அகன்று போகிற பட்சத்தில் மாத்திரம்தான் என்னுடைய ஜீவ வாழ்க்கையிலே நான் சந்திக்கக்கூடியான ஒன்றில் நான் அங்கே சமாதத்தை கட்டியெழுப்ப முடியும் என்றான காரியங்கள்.
அவருடைய நியாயம் பூமியிலிருந்து அங்கே ஈடுபட்டு என்ற அந்த வார்த்தை கேட்ட பிரகாரம் எனக்கென்று இருக்கக்கூடியான நியாயம், நான் செய்யக்கூடியான சரியென்று சொல்லக்கூடியான என்னுடைய காரியங்கள் எல்லாமே அது என்னுடைய ஜீவியத்தில் இந்த பூமியில் அது ஈடுபட்ட ஒன்றாக எங்கே போக வேண்டும் என்கிறான காரியம். இங்கே அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷராக புறக்கணிக்கப்பட்டவரும் என்று சொன்னான அந்த வார்த்தையை போன்றான வாழ்க்கையிலே, என்னுடைய ஜீவ வாழ்க்கையிலே வாழக்கூடியான காரியங்களிலே அங்கே என்ன நானே அப்படியான ஒரு அற்பமானவனாய் எண்ணுற பட்சத்திலே அசட்டை பண்ணப்பட்டவனாய் புறக்கணிக்கப்பட்டவனாய் என்னுடைய நீதி நியாயமெல்லாம் அந்த பூமியிலே இங்கே ஈடுபட்ட பிரகாரமான காரியங்களிலே வாழக்கூடியான ஜீவியத்திலே என்னை அற்பமாக எண்ணக்கூடியான அந்த நிலையில் தான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலோ சபை வாழ்க்கையிலோ அந்த சமாதத்தை இங்கே கட்டியெழுப்ப முடியுமுன்றான அந்த ஜீவியத்துடைய வாழ்க்கை தேவன் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறார். இந்த மேன்மையான அந்த வாழ்க்கையை அதிகமாக தேவன் இங்கே அதிகமாக கடந்த நாட்கள் இங்கே கொடுத்தார். இன்னுமாய் தேவனுடைய சமூகத்திலே தரும்படியான காரியங்கள் அநேகம் உண்டு. கர்த்தருடைய சமூகத்திலே நாட்களிலே பேசிய ஒரு ஆவியை பகுத்தறியக்கூடியான காரியங்கள், ஒரு சகோதரனுடைய மத்தியிலே அந்த சகோதரனுடைய நிலையை இங்கே அறிந்து இந்த சகோதரோடு பேச முடியுமா, இந்த பிள்ளையோடு பேச முடியுமா, இந்த சமயத்தில் அதை ஏற்றுக்கொள்வாரா என்ற காரியங்களை அதிகமாக ஆராய்ந்து உணர முடியான கிருபையை தேவன் அதிகமாக கடந்த நாட்களிலே கொடுத்தார். தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னுமாய் தேவன் கொடுத்த வார்த்தையை என்னை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து அப்பேற்பட்ட ஆவிக்குள்ளே வளர பரிசுத்தாவின் எடுத்து வந்து விசுவாசிக்கிறேன். நாம் ஆவியானவர் சபையிலே கொடுத்த வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய சத்தம் எப்பொழுது உயர்த்தப்படுகிறது என்றால், அங்கே ஆவியானவர் சபையிலே பேசினது போல் அங்கே என்னுடைய நீதி அடுத்தவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று நான் விரும்புகிற போது, என்னுடைய மனதினுடைய நேர்மை, என்னுடைய உண்மையை அடுத்தவர்கள் காண வேண்டும் என்று நான் நினைக்கும் போது தான் அங்கே என்னுடைய சத்தம் வீதியிலே கேட்கும் அளவுக்கு அது உயர்கிறது. நான் அதிகமாய் எனக்குள்ளே நான் உணர்வடைந்தேன். நானும் எனக்குள்ளே அநேக குறைகளை நான் காணுகிறேன். என்னுடைய சுயம் சாகாவிட்டால் நான் ஒருபோதும் என்னுடைய சத்தத்தை வீதியிலே கேட்கப்பட பண்ணாமல் இருக்க முடியாது. எப்பொழுது என்னுடைய சுயத்தை நான் சாக கொடுக்கிறேனோ அப்பொழுது என்னுடைய சத்தம் வீதியிலே அது கேட்காது என்பதை ஆவியானோடு பேசினார். நானும் அப்படியாய் வாழவே விரும்புகிறேன். நிச்சயம் கர்த்தனுக்கு உதவிசுவார், நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கை காத்துக்கொள்ள தன் உதவிசுவராகும். அதோடைய நாம் ஸ்தோத்திரம். தேவன் சபையில் அவசிய வார்த்தைக்காய் என்னை நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். நானும் இங்கே தாழ்மையுள்ள மனுஷனாய், இங்கே கடிந்து கொள்ளப்பட்டவனாய், இங்கே தேவனால் எச்சரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் இன்றைக்கு நிற்கிறான். அந்த வேளையிலே இங்கே என்னிடத்திலும் உள்ள குறைவுகளை தேவன் நாட்களிலே சபையிலே பேசினார். இங்கே நானும் என்னுடைய வாக்குவாதப்படக்கூடியான சூழ்நிலைகள் இன்றைக்கு அது மனுஷர்கள் மத்தியிலே குடும்ப வாழ்க்கையிலும் இன்றைக்கு என்ன நான் நியாயப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது இங்கே என்னுடைய சுயத்தை பாதுகாத்து கொள்வதற்கு நான் போராடுகிறான். அந்த போராட்டம் இங்கே அந்த நாட்களிலே வார்த்தை கடந்து செல்லப்படும் போது நானும் ஒரு மதியீனமான ஒரு மனுஷனாக இங்கே இருந்திருக்கிறேன் என்பதை தேவ நாட்களிலே என்னை உணரும்படியாக இங்கே காரியங்களை குறித்து இங்கே பேசியிருக்கிறார். என்னுடைய ஜீவியத்திலே நான் உணர்வுடைய வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய சுயத்தை நான் பாதுகாக்குவதற்கு கடந்த நாட்களிலே நான் போராடினான். அந்த போராட்டம் அதனால் இன்றைக்கு நான் கண்டுகொண்டதான நன்மை என்றில்லை, தீன்மையை கண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கையிலே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் அந்த அடிச்சோடை இன்றைக்கு நான் பின்பற்றாத ஒரு மனுஷனாய் இன்றைக்கு இந்த விசுவாச பாதையிலே நான் செல்ல முடியுமா என்கிறதை இன்றைக்கு எனக்குள்ள கேள்வி எடுக்கும்போது இடத்திலே உள்ள குறைவுகளை நாட்களே தேவன் வெளியரங்கமாக இன்றை காட்டினார். நானும் மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன். எல்லாவற்றிலும் இங்கே என்னை விட்டு கொடுத்தவனாய், இங்கே என்னுடைய வாக்குவாத மத்தியிலே இங்கே நான் இங்கே அந்த இடத்துல என்னுடைய சுயத்தை நான் வெறுக்கிறவனாய், சுயத்திற்காய் போராடாதவனாய், இன்றைக்கு எல்லா இடத்திலும் நியாயப்படுத்தாதவனாய் நானும் இங்கே அப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே தேவனாய கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷனாக இங்கே இருக்க வாஞ்சிக்கிறேன். அப்பேற்பட்ட வாஞ்சியை தேவன் அறிய உதயசுவார் அறிக்கை செய்யணும். வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக சோதரிக்கின்றேன். தேவன் சபையில் வார்த்தை கொடுக்கும் பொழுது தேவன் கற்பித்தான காரியமெல்லாம் இயேசு கிறிஸ்து கூறும் பொழுது, அவர் கேள்வி கேட்கும் பொழுது அவருடைய பதிலானது ஒரு மெதுவான ஒரு பெரிய உத்தரமாக காணப்பட்டது நிமித்தம் அது ஒரு கோபத்தை எழுப்பாத காரியமாக தான் காணப்பட்டது. சில காரியங்களில் ஒருவர் கோபப்பட்டு பேசிக்கொள்ளும் பொழுது மறு உத்தரவு கொடுக்கின்றான நான் சொல்லுவதை கேட்கப்படுவது இல்லை என்று சொல்லி நானும் ஒரு கோபத்தில் அதை சொல்லுவதாக இருந்தால் அந்த என்னுடைய காரியமானது மற்றவருடைய வாழ்க்கையிலும் அது கோபத்தை உண்டு பண்ணக்கூடியதுன்னு ஒரு காரியமாக தான் காணப்படும் என்பதை தான் தேவன் காலவழியில் பேசினார்.
என்னுடைய அந்த பேச்சானது நீதிமொழிகளில் 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் குறிப்பிடும் பொழுது மெதுவான பிரயோகத்தில் உக்கிரத்தை மாற்றும் கரஞ்சற்கொலோ கோபத்தை எழுப்பும் என்ற பிரகாரம் இயேசு கிறிஸ்து பரிசரிடத்தில் கூறினான் அந்த வார்த்தையானது ஒரு மெதுவான ஒரு பிரயோகமாக காணப்பட்டது நிமித்தம் அது ஒரு கோபத்தை ஒரு சண்டையை எழுப்பாத ஒரு காரியமாக இருந்தது. அதே காரியத்தை என்னிடத்தில் ஆக்கள் பேசும் பொழுது நான் அதை கோபத்துடன் என்னுடைய கதையை நீங்கள் இங்கே கேட்க போகிறீங்கன்னு சொல்லி அந்த நான் கூறுகின்றான ஒரு வார்த்தையிலும் அது ஒரு கடைஞ்சொற்களான அந்த வார்த்தையாக இருந்தாலும் அது ஒரு கோபத்தை எழுப்பக்கூடியான அந்த வார்த்தை வாக்குவாதம் படக்கூடியான அந்த வாழ்க்கையை தான் அது உண்டு பண்ண முடியும். என்னுடைய பிரயோஜனமானது ஒரு கடன் சொற்களை அது தவிக்கின்றான ஒரு காரியமாக எப்பொழுது அது காணப்படுகிறதோ அப்பொழுது அது ஒரு வாக்குவாதத்தை அடக்கக்கூடியான அந்த ஒரு காரியமாக காணப்படும் என்பதைத்தான் தேவன் காலவழியில் என்னை உணர்வுமுறை செய்தார். என்னுடைய அந்த வார்த்தையானது எப்பொழுதும் கடன் சொற்களை அது பாவிக்கின்றான அந்த வார்த்தைகளாக இல்லாதபடி என்னை நானே அது உடைத்து வாழ்கின்றான் அந்த வாழ்க்கையிலே ஒரு என்னிடத்தில் காணப்படும் அந்த சுயத்தை நான் எப்பொழுது அது விடத்தக்கான அந்த காரியங்கள் என்னிடத்தில் காணப்படுகிறதோ அப்பொழுதே என்னிடத்தில் அந்த கடன் சொற்களை எழும்புகின்றான் அந்த வாழ்க்கை இல்லாமல் போகணும் என்பதைத்தான் இந்த காலவளை நான் உணர்வடைந்தேன். ஒரு நாட்களிலும் என்னுடைய அந்த பிரயோஜனமானது ஒரு மெதுவான ஒரு பிரயோஜனமாகவும் என்னிடத்தில் எழும்புகின்றான் அந்த வார்த்தையானது ஒரு கடன் சொற்கள் இல்லாத வார்த்தையாக தேவன் நாமே இந்த வருகிற நாட்களிலும் எனக்கு உதவி செய்வார் நடத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசியான வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு எந்தளவாய் என்னுடைய சுயத்தை நான் இன்றைக்கு அளித்தான ஒரு மனுஷனாய் இன்றைக்கு நான் ஜீவிக்கிறேன் என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்தாயானவர் காலை வேளையில் இடைப்பட்டு பேசின காரியமெல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மாதிரி நிறைந்தான அந்த வாழ்க்கை இன்றைக்கு எப்பேற்பட்டான அந்த நியாயம் இழந்தான அந்த சூழ்நிலையிலெல்லாம் அங்கே கூக்குரலிடாத அந்த ஒரு காரியம் அந்த ஜீவியம் இன்றைக்கு அந்த சுயத்தை வெறுத்தான அந்த வாழ்க்கையின் நிமித்தமாகத்தான் அந்த வாழ்க்கையை அந்த எப்பேற்பட்டான அந்த மாதிரி நிறைந்தான அந்த வாழ்க்கையை அங்கே வெளிப்படுத்தி வாழ முடியும் என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்தாயான ஒரு கால வேளையிலே இடைப்பட்டான வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய சமாதானம் என்றான ஒரு காரியமெல்லாம் அது என்னுடைய செயற்பாடுகள் நான் எதிர்மாறாய் நான் ஒரு காரியம் இங்கே நடைபெறுதுன்னு சொன்னால் அதுக்கு நான் அங்கே எதிர்மாறாய் எப்பேற்பட்டான அந்த காரியங்களை நான் அங்கே விளைவுகளை உண்டு பண்ணுகிறேனோ அந்த காரியத்தை பொறுத்தா என்னுடைய சமாதானம் அங்கே என்னிடத்திலே அதை நிலைத்திருக்க முடியும். அப்பேற்பட்டான அந்த ஜீவியத்திலே இன்றைக்கு ஒரு மனுஷன் மத்தியிலே அங்கே நான் போராடக்கூடியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த சூழ்நிலையிலே என்னுடைய அங்கே பிரதிபலிப்புகள் அந்த எதிர்மாறான காரியங்கள் அங்கே இது எப்பேற்பட்டா இருக்கிறது என்னுடைய நியாயத்தாக்காய் நான் போராடுகிறான ஒரு மனுஷனாய் அங்கே என்னுடைய சுயத்தை அங்கே ஒரு பெரிதான ஒரு காரியமாய் அங்கே நோக்கி பார்த்து அங்கே நான் வெட்கப்படுவதற்கு அங்கே தயங்குகிறான ஒரு மனுஷனாய் அல்லது அந்த மனுஷனுக்கு முன்பாக தோற்று போய்விட்டேன் என்று நான் அந்த சிந்தை கொள்வதற்கு அங்கே தயங்குகிறான ஒரு மனுஷனாக அங்கே நிற்பேனாக இருந்தால் இன்றைக்கு நான் அந்த மாதிரி நிறைந்தான அந்த ஜீவியம் இயேசு கிறிஸ்துவை போன்றான அந்த சாட்சி நிறைந்தான ஒரு வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையிலே அங்கே அதை நான் கற்றுக்கொண்டு வாழ முடியாது என்றால் அந்த காரியங்களை தான் பரிசுத்தாயானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவியத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சுயத்தை வெறுத்து அங்கே தன்னுடைய நியாயம் இழந்தான அந்த சூழ்நிலையில் அங்கே அமைதியோடு அங்கே கூக்குரலிடாத அந்த அமைதியாக இருந்தான அந்த வாழ்க்கையை அங்கே சாட்சியாய் மாதிரியாய் காண்பித்தான் அந்த வாழ்க்கையிலே இன்றைக்கு வாழுகிறான் என்னுடைய வாழ்க்கையிலே அது எவ்வளவாய் அங்கே ஆசீர்வாதமாய் பயனுள்ளதாய் அங்கே அது எவ்வளவாய் இருக்கிறது என்றால் அந்த காரியங்களைப் போலவே இன்றைக்கு அவருடைய சாயலாய் அங்கே சிருஷ்டிக்கப்பட்டான என்னுடைய வாழ்க்கையிலே அவருக்காய் அழைக்கப்பட்டான அந்த வாழ்க்கையிலே இன்றைக்கு அவரை போலவே இன்றைக்கு அந்த சாட்சி நிறைந்த மாதிரி நிறைந்த வாழ்க்கையை இங்கே மற்றவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி வாழுகிறான் அந்த வாழ்க்கை என்றால் அந்த காரியம் எவ்வளவாய் என்னுடைய வாழ்க்கையிலே தேவை என்பதை குறித்தும் பரிசுத்தாயானவர் காலை வேளையில் என்னை விடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த சுயமன்றான அந்த காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெறுத்தவனாய் அங்கே மரணம் என்று சொல்லத்தக்கதற்கு ஏதுவான அந்த சுயத்தை மரணத்துக்கு ஒப்பான ஒரு காரியமாய் என்னுடைய சுயத்தை நான் அழித்து என்னுடைய ஜீவியத்திலே அந்த கூக்குரல் இடுகிறதான அங்கே நியாயத்துக்காய் போராடுகிறான வாழ்க்கையிலே என்னை நானே அதை நான் வெறுத்தவனாய் என்னுடைய ஜீவியத்தில் நானும் தேவனுக்குரிய ஒரு மனுஷனாய் தேவனுடைய அந்த சாட்சி நிறைந்த வாழ்க்கையை மாதிரி நிறைந்த வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டு வருகிற நாட்களிலே தாழ்மை உள்ள ஒரு மனுஷனாய் சுயத்தை வெறுத்தான ஒரு மனுஷனாய் வாழ பரிசுத்தாயான ஒரு நாட்கள் என்னை நடத்த விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தம் இப்பொழுதாக ஆண்டவர் காலை வேளையிலே பேசி வார்த்தைங்க அதிகமாக என்னை உற்சாகப்படுத்தியது. இன்றைக்கு ஆவிக்குரிய ஒரு மனிதன் தன்னுடைய நியாயத்தை அங்கே நிரூபிப்பதற்காக அடுத்தவனிடத்திலே அங்கே வைக்கிறதான அந்த சத்தம் அது
பெரியதாக இருந்தாலும் அந்த நியாயம் அவனுக்கு அது நியாயமானதோ அநீதியானதோ அதுவாகவே தான் அது இருக்கும். சத்தத்தை உயர்த்துவதால் மட்டும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அநீதியோ அல்ல நியாயமோ தனக்கு சாதகமாய் மாறிவிடாது. இன்றைக்கு ஆழமான ஆறு ஓடும்போது அது அமைதியாகத்தான் ஓடும். ஆழமில்லாத ஆறு தான் சலசலத்து போகும்ங்கிறதான அந்த சீவியத்தின் பிரகாரம் இன்றைக்கு ஆவிக்குரிய மனிதன் ஞானமாய் அமைதியாய் இருந்து தன்னுடைய காரியத்தை அங்கே நிறைவேற்றி விடுவான். இன்றைக்கு சுயத்தை வெறுக்கிற மனிதன் அப்பேற்பட்டவன் தான். தன்னுடைய ஞானத்தினால் அவன் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய மனுஷன் என்று பேர் பெறக்கூடியதான அந்த ஜீவியத்தை தான் அங்கே அவன் எதிர்நோக்குவான். இன்றைக்கு நானும் அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தை உடையவனாய் சுயத்தை வெறுத்து தேவனுக்கு முன்பாக அங்கே எது நடந்தாலும் பரவாயில்லை, அது தேவன் தாமே எனக்கு அங்கே தருகிறதான காரியங்கள் என்று அங்கே எனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதனாய் ஒரு நாட்களிலே நான் ஜீவிக்கவே. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நம்முடைய குமாரனுடைய ஜீவனிலே நாங்கள் பங்கு கொள்ளும்படிக்கு எங்களை வழிநடத்திய தெய்வமே எமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய மேஜையிலே அமர்ந்து நாங்கள் பங்கு கொண்ட எங்களுடைய வாழ்வும் இயேசுவை போலவே அவருடைய வாழ்விலே நாங்களும் பங்கு கொண்டு அவருடைய சரீரத்தை புசித்த நாங்கள் அவரை போன்று எங்களுடைய சரீரத்தையும் அதை பிற்கும்படிக்கு ஒப்பு கொடுத்து இந்த சுய வாழ்வை இழந்து நம்முடைய ஜீவனை பெற்று உம்மை போன்ற ஆண்டவரே ஜீவியத்திலே நாங்கள் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நாங்கள் வாழ்ந்துவிட எங்களுக்கு உதவி செய்தருளும். நம்முடைய உடன்படிக்கைக்கு உண்மையுள்ள ஜனங்களாய் வாழ எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் எல்லோரும் குமாரனுடைய ஜீவன் பெற்று வாழ எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே.